வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அமைதியாக, அழகாக, அற்புதமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியிடப்படும். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாங்கள் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் போட்டியிட உள்ளோம். ராமதாஸ் சசிகலா கூட்டாக அறிவிப்பு. அதிமுகவுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதற்காக பழனிசாமி இன்னொரு கட்சி தலைவர் வீட்டில் காத்துக் கிடப்பது காலக்கொடுமை. அமைச்சர் கே.என். நேரு விமர்சனம். கூட்டணிக்கு போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் 9 வேட்பாளர்கள் அறிவிப்பு. அரசு ஆஸ்பத்திரியில் பெண் டாக்டரை கத்தியால் குத்திக் கொன்ற ஆசிரியருக்கு ஆயுள் தண்டனை. அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை இந்தியாவால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கருத்து. அமெரிக்காவின் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போர் விமானத்தை வீழ்த்தியதாக ஈரான் அறிவிப்பு. சின்னசேலம் அருகே கார் மரத்தில் மோதிய விபத்தில் மாமியார் மருமகள் உயிரிழப்பு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாங்கிய சொத்து தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கமலஹாசனுக்கு பைடி ஜெயராஜ் விருது வழங்கி கௌரவித்தது தெலுங்கானா அரசு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.